சைந்தவியினுடைய லைவ் இன் கான்சர்ட் மேட் வைப் ஃபெஸ்ட்ல ஆகஸ்ட் 17 அன்னைக்கு இப்பவே பேடிஎம் இன்சைடர்ல புக் பண்ணுங்க. மகான்ல எப்படி ஒரு கிராஃப்ல இருப்பாரு, தங்களால் இந்த ஆப்போசிட்ல இருப்பாரு. ஒரு ஆக்டரா அவர் நிறைய மெனக்கிட்டு இருக்காரு, நிறைய ஒர்க் பண்றாரு, அந்த ஐடியாலஜில அவர் வேலை செய்யறாரு. அவர் நிறைய சாப்பிட மாட்டாரு, டயட் எடுத்துக்கிறாரு, பயமான ஒரு ஃபுட்டு கண்ட்ரோல் இந்த கேரக்டர் செஷனுக்காக அப்படி வேலை செஞ்சிருக்காரு. ஃபைட்டில் பார்த்தோன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஃபைட்டு தான். ரியலிஸ்டிக்காக அந்த இடத்துல டஸ்ட்டு, அந்த வாழ்வியல் சம்மந்தப்பட்டது பயங்கரமாக இருக்கும். அவர் ரொம்ப கிளியராக இருக்கார். அவர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவேங்கிறது, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுவேங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கார். இப்போ அடிபட்டுருச்சு சாருக்கு காலில், ஐஸ் கியூப்ஸ்லாம் வச்சுட்டு எகைன் மறுபடியும் அந்த ஷார்ட்டை ஓகே பண்ணி கொடுத்தோம். சொன்னார்ல, என்ன சொன்னார், தங்கலான் வரும்போது பாருங்கன்னு சொன்னார்ல, அதே தான் சொல்கிறேன், தங்கலான் வரும்போது பாருங்க. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிராணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, அவர் அதுவும் இந்த இடத்துல மீட் பண்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு கூத்துப்பட்டையில் இருக்கேன், அதுவும் முத்துக்குமார் சாரோட இருக்கேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். டிமாண்டி காலனி 2ம் சரி, தங்களானும் சரி, ரெண்டுமே நீங்க நடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஷூட்டிங் போகும்போது கூட அது ரெண்டும் ஒரே நேரத்தில் ஷூட்டிங் போச்சு. ரிலீஸ் ஆகும்போது ஒரே நேரத்தில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருக்கு. ஓகே. தங்களான்ல விக்ரம சாரை கூட நடிச்ச ஒருத்தர் நாங்கள் பேட்டி எடுக்கும்போது சொன்னாரு, அந்த லொக்கேஷன் போறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அது தாண்டி போற தடைகள்ங்கிறத நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த லொக்கேஷன் வந்து அப்படி வந்து ரஞ்சித் சார் ஃபைன் பண்ணியிருக்காரு. அந்த லொக்கேஷன்ல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? இல்லை, என்னன்னா ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டாரு. அவர் எழுதும் போது அவர் வந்து ரிசர்ச் பண்ணி தான் ஒன்று எடுக்கிறாரு. அவர் தங்கலான்னு சொல்ல போகும்போது கேஜிஎஃப் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அது அந்த காலகட்டத்தில், இப்போ நிகழ்காலத்துக்கு வேறு, அங்கே அந்த காலகட்டத்தில் எடுக்கிறது அப்போ அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், அந்த டைமில் வந்து ஒரு ஆர்ட் செட்டு எப்படி இருக்கும், ஆர்டிஸ்டுடைய காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்கும், கதை களமாகவே அது எல்லாமே வந்து எல்லாம் கிராஃபாக அவர் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பீரியட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து அவருக்கு வந்து அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். அப்போ அதுக்குள்ளே வந்து நிறைய இடங்கள்ல பக்கத்தில் போகணுன்னு எடுக்க முடியாது, கொஞ்சம் தூரம் நடக்கணும், வெயிலே எடுக்கணும். அந்த மண் சார்ந்த பகுதி வந்து ரொம்ப லைவாக காட்டணும். அந்த டைமில் எவ்வளோ லைவாக அவர் எப்பவுமே ஒவ்வொரு படத்துக்கும் வந்து லைவாக எடுக்கணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கார். அப்போ அந்த வகையில் தங்கலால் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பெயினாக இருந்தாலும் அந்த வலியோட அந்த கதையை, அந்த படம் நாங்கள் நடித்தது வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஆனால் வலியோட அப்படி சொல்லும்போது இல்லை, எனக்கு மட்டும்தான் அந்த வலி இல்லை. ஏன்னா கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ஏதாவது வகையில் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படத்துல இருந்து வந்த போஸ்டர்ஸ்லையா இருக்கட்டும், லுக்லையா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப வந்து அந்த அவங்க ஏற்பட்ட வழியா இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த போஸ்டர் வந்து செதுக்கிப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு ராஜ மரியாதையோடு இருக்கிற மாதிரி, அப்படி கம்பீரமா நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த படத்துல இருந்து வந்தா இந்த மாதிரி வந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் நினைக்கிறேன். முதல்ல அந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க, எப்படி அந்த ஒரு டிசைன் உங்களுக்கு அமைஞ்சது? இல்லை, அந்த கேரக்டர் வந்து ரஞ்சித் சார் வந்து மிராசுன்னு ஒரு அதை பார்த்தா, ஓகே இது பண்ணுங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் அந்த கேரக்டர்ஸஸ் தான் பண்ணிருக்கேன். பட் எனக்கு என்னென்னா சார்பட்டைக்கும் தங்கலானுக்கும் வந்து வேற ஒரு கோணம் தான் அது. ஓகே. சார்பட்டையில் வந்து தனிகாவை பார்க்கும்போது, இது மிராஸாக பார்க்கும்போது, சார்பட்டை எந்த அளவுக்கு மீம்ஸ் வச்சாங்களோ அந்த அளவுக்கு மிராஸில் அது மீம்ஸ் வைப்பாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. எனக்கு அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப ஈஸியாக பண்ணல. அவரும் சார் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்கிறதுலே வந்து பெரும்பாலும் அந்த லைவ் சவுண்டில் வேறு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நிறைய பியூட்டி இருக்குது. உங்களுக்கு படமாகவே வந்து பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அது பெரிய வரவேற்பு. இப்போ வந்து தங்கலான பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்வையாளர்களுக்கு பயங்கர உதவியத்தை கொடுத்துருக்கு. ஆமாம், கண்டிப்பா பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா சார்பட்டா பொறுத்த வரைக்கும் ரங்கன் வாத்தியாருக்கு ஆப்போசிட்டா நம்ம தனிகா வந்து நின்று இருப்பாரு. எப்பவுமே அந்த ரங்கன் வாத்தியாருக்கு ஆப்போசிட்டா இருப்பாரு. இதுல எப்படி இந்த கேரக்டர் வந்து பசுபதி சாருக்கு ஆப்போசிட்டா இருக்குமா, இல்ல வந்துட்டு அவரோட ஒட்டி இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா வந்து மக்களை என்டர்டெயின்மெண்ட் மீம்ஸுக்கு ரெடியா இருக்கு. அதாவது ரஞ்சித் சார் படங்கள் பொறுத்த வரைக்கும், சார்பட்டா பரம்பரையா இருக்கட்டும், இல்லை எல்லா படங்கள் எடுத்தாலும் அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே நம்மளால தனிச்சு சொல்ல முடியும். ஒவ்வொரு கேரக்டருமே இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கும். ஸோ தங்கலான் பொறுத்த வரைக்கும் அது எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு? நிச்சயமா வந்து
நல்லா இருக்கும். வந்து ஒரு வரியில தான் சொல்லணும். ஏன்னா அவர் நிறைய மெனக்கிட்டுருக்காரு இந்த படத்துக்கு. சார்பட்டா பண்ணும்போது கொரோனா டைமில் எடுத்த டைமில் கொரோனா வந்தது. அந்த டைமில் அவ்வளோ க்ரௌடை வச்சு ரொம்ப அறிவுரையாக எடுத்தாகணுங்கிறது. இந்த தங்கலான் வந்து வந்து அவர் கையாண்டுருக்கிற விதமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு அப்போ உள்ள ஒரு ஜாலியாக இருந்தார். இப்பயும் இருப்பார். இப்பயும் செட்டில் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னா ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு அவங்க 2 பேரும் வந்து ஒரு பெரிய ஒரு புரிதலோடு இருந்தது இதில். அதுக்குள்ளே கனெக்ட் பயங்கரமான ஒரு கனெக்டு. தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு கனெக்டு, அப்புறம் இயக்குனருக்கும் ஆக்டருக்கும் கனெக்டு. இது இது அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த டீமோட கனெக்டு. இது எல்லாம் அழகாக கொண்டு போன விஷயங்கள் தான் வந்து தங்கலாம். கண்டிப்பாக. ஆனால் நிச்சயமாக வந்து இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது என்ன கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும்னா அது படம் அருமையாக வந்திருக்கு. நீங்கள் பாருங்க. நீங்கள் கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் வந்து விக்ரம் சாரோட இது 2வது பட ட்ராவலுங்கும் போது மகானில் பார்த்த நீங்கள் அந்த மகான் அதாவது காந்தி மகானா பார்த்த விக்ரம் சாருக்கும் தங்கலானா பார்க்கும்போதும் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் யூஸ்? சரி, கிராஃப் தான் பார்க்க. சேதுல ஆரம்பிச்சோம், இப்போ தங்கலான்ல நிற்கிது. ஓ, இந்த கிராஃபாவே? ஓகே, இந்த கிராஃப் சாருடைய கிராஃப். அது நான் பார்த்தது மகானில் இப்படி ஒரு கிராஃபில் இருப்பார், தங்கலான் இந்த ஆப்போசிட்டில் இருப்பார். இது ரொம்ப வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார் மகானில். ஆமாம். இது தங்கலானில் டோட்டலாக என்னன்னா தோற்றம் வந்து ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ், தோற்றம், அந்த வட்டார மொழி, அதுக்குள்ளே வந்து அழகாக வந்து ஒரு ஆக்டர் வந்து உட்காந்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்வையாளர்களுக்கு. ஸோ விக்ரம் சாருடைய லுக்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு போஸ்டர் நான் வந்து தங்கலான ஃபஸ்ட்டு போஸ்டரை பார்த்து நான் வியந்து மிரண்டு போய் பார்த்தேன். என்னடா இது இப்படி ஒரு போஸ்டர், இப்படி வைப். அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ஒரு தயாராகி வர்றது இருக்குல்ல, அந்த கதாபாத்திரமாக தயாராகி வர்றது ஒன்று இருக்குது. தங்கலானா வராரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, மேக்கப்லாம் போட்டு அந்த இதெல்லாம் வச்சுன்னு டாட்டூலாம் போட்டு ஒரு மாதிரி வந்து அந்த அந்த காஸ்டியூமு மண் ரெட் அந்த டஸ்ட்லாம் போட்டு அப்படி நிற்கும் போது, அப்படி தங்கலான இருக்கும்போது பயங்கரமாக இருந்தது அந்த இது. அப்போ ஒரு ஆக்டராக அவர் நிறைய மெனக்கிட்டு இருக்காரு, நிறைய ஒர்க் பண்ணுறாரு, அந்த ஐடியாலஜியில் அவர் வேலை செய்கிறாரு. அவர் வேலை செய்கிற போது நாங்கள் வந்து அடுத்த பார்க்குறோம் இல்லையா. ஆமாம். நான் வந்து அவர் என்ன பெரிய சீனியர் ஆக்டர் எங்களுக்கெல்லாம். அவர் அப்படி பார்க்கும்போது அடுத்து வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அது வந்து அவர் பண்ணதுலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா நான் சார் கூட பேசியிருக்கேன், சார் கூட உட்காந்து நான் வந்து சார் ரொம்ப லுக்கே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவர் நிறைய சாப்பிட மாட்டார், டயட் எடுத்துக்குருவார், பயமான ஒரு ஃபுட்டு கண்ட்ரோல் எடுத்துட்டு இந்த கேரக்டரைசேஷனுக்காக அப்படி வேலை செஞ்சுருக்காரு. நிச்சயமாக அது வந்து ரஜினி சாருக்கும் விக்ரம் சாருக்கும் அது மிக முக்கியமான ஒரு படமாக இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக சார். அண்ட் விக்ரம் சார் பொறுத்த வரைக்கும் நான் பலரை இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை ரொம்ப என்கேஜாக வச்சிருப்பாரு. இங்கே போவார், எல்லாருக்கிட்டையும் பேசுவார், எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், வந்து உட்காந்து பேசுறதா இருக்கட்டும், அவரே டாபிக் எடுத்து பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ரொம்ப எந்துவாக இருப்பாரா சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில்? ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஓகே. எப்படின்னா எங்களை என்ன லஞ்ச் அப்போ என்ன பண்ணுவார்னா, நான், பிரீத்தி, ஹரி, அர்ஜுனு, பார்வதி அவங்க எல்லாரும் கேரவனுக்கு வர சொல்லிவிடுவார். கேரவனுக்கு வர சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அவர் சாப்பிட வச்சு பார்ப்பாரு, சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. அந்த மூமெண்ட்டெல்லாம் மறக்க முடியாது. செட்லேயும் சரி ரொம்ப ஜாலியாக இருப்பார். எல்லாரையும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் இருக்குல்ல, ஓகே, அது வந்து அவருடைய குணாதிசயமாக நான் பார்க்குறேன். நல்லா இருக்குது மூமெண்ட். கண்டிப்பாக சார். அண்ட் எப்போவுமே எனக்கு விக்ரம் சார்ட்ட ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கிறது, லைக் எல்லாரும் இந்த சின்ன வயசுலேருந்தே சொல்லும் போது இவர் ஃபேன் அவர் ஃபேன்பாங்க, ஆனால் எல்லாருக்கும் யூனிக்காக வந்து விக்ரம் சாரை பிடிக்கும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும், அவரோட டெடிகேஷன் பிடிக்கும். உங்களுக்கு விக்ரம் சார்ட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன? பர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே. பர்ஃபார்மன்ஸு அது மீறி ஒரு டெடிகேஷனு எல்லாமே கலந்து தான் இருக்குது. அவருடைய ஆர்வம், அவர் வந்து ஒவ்வொன்றுக்கும் மெனக்கடுற விஷயங்கள் வந்து ரொம்ப நடிகனாக தன்னுடைய வேலையை சரியாக செய்கிறாரு. அது சரியாக செய்யும்போது எங்களுக்கு பிரமிக்க வைக்கிது, எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. இப்போ அடுத்த நீங்கள் எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் நியாயமான முறையில் அதை கரெக்டாக ஒழுங்காக பண்ணணும். ஒரு ஒழுக்கமான ஒரு முறையில் ஒரு வேலையை சரியாக செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி.
கண்டிப்பா அந்த வகையில் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய அது இதாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. எனக்கு இந்த டீமாவே இவங்களோட பாண்ட் தங்கலான்ல வந்து பாண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பிரஸ் மீட்ல வந்து விக்ரம் சார் ஒரு கேள்வி கேட்டு, அதாவது உங்களுக்கு ஃபேன் பேஸ்ங்கிறது ஏன் அதிக அளவு இல்லன்னும்போது விக்ரம் சார் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு எல்லாருமே ஃபேன்ஸ் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. அப்ப அந்த டீமா டக்குன்னு வந்து விக்ரம் சாருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவரோட ஃபேன் பேஸ் என்னங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஷோல பாப்பீங்க. அந்த டீமாவே தங்கலானோட பாண்ட் எப்படி பாக்குறீங்க? பட் அதான் இதெல்லாம் சொன்னார்ல, என்ன சொன்னார், தங்கலான் வரும்போது பாருங்கன்னு சொன்னார்ல, அதே தான் சொல்கிறேன், தங்கலான் வரும்போது பாருங்க. விக்ரம் சாரோட ஃபேன் பேஸ். கண்டிப்பா. எனக்கு ரஞ்சித் சார்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், சொசைட்டில நடக்கிற விஷயத்த அவரோட படங்கள் மூலியமா அதிகமா பிரதிபலிப்பாரு. அவரோட பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத ஆழமா அதுல பதிய வைப்பாரு. நீங்க ரஞ்சித் சாரை இந்த மாதிரி அந்த அழுத்தமான கருத்துக்களை பதிவிக்கிறதையும் ஒரு மக்களோட வாழ்வியலை எடுத்துரைக்கிறதையும் எப்படி பாக்குறீங்க? அவர் ரொம்ப கிளியரா இருக்காரு. அவர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவேங்கிறது, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுவேங்கிறது ரொம்ப கிளியராக இருக்காரு. அவர் ஒவ்வொன்று போகிறது ரொம்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேறுபட்ட களமாக தான் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் வேறுபட்ட களமாக இருக்குது. அவர் கிளியராக இருக்காரு. அது தேடி என் கூட யார் ஜெல்லாகி வர ஆக்டர்ஸ் வாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக இருக்காரு. எனக்கு வந்து ரஜி சார் கொடுக்குறது வந்து எனக்கு வந்து சார்பாட்ட பரம்பரையில் அந்த கதாபாத்திரம் கொடுத்தது ஒரு வாய்ப்பு தான். அதுலேயே வந்து எனக்கு வாய்ப்புங்கிறது அவ்வளோ ஈஸியாக எளிதாக யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆமாம், அது எல்லாத்துக்குமே பொருந்தும். தேடலை நோக்கி பயணிக்கிற ஒவ்வொரு நடிகனுக்கும், ஒவ்வொரு இயக்குனருக்கும், ஒவ்வொருவருக்கும் அது வந்து சார்ந்துதான் இருக்கும். ஸோ நமக்கு இதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். சினிமாவுக்கு வந்து 20-25 வருஷம் ஆச்சு. சரியான முறையில் ஒரு பாதை நோக்கி ஓடினே இருக்கிறோம். குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி ஓடி நிற்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு பெரிய ஸ்கேலு, பெரிய ஒரு 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 வாய்ப்பு, ஏதாவது ஒரு இடத்துல அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரமானு அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துன்னே இருக்கும். அது வந்து எனக்கு ரஞ்சித் சார் படத்தில் கிடைச்சது. ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் போகிற அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அந்த சிந்தனையில் ஒரு நடிகனாக வந்து நான் ஒரு ஆக்டரு, அவர் அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது படத்தில் இருக்கணும், அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து நிற்கிறேன். அதே நேரத்தில் எல்லா புதுமுக நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறது ரஞ்சித் சார். நிறைய புதுமுகம், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய புதுமுகங்களை உள்ளே கொண்டு வர்றாரு. அவருக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. நடிகனுக்கு மட்டும் இல்லை, ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, எடிட்டராக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் படம் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன அவருடைய குணாதிசயம் இது. அதனால் வந்து அவர் போகிற சிந்தனை அதை நான் வரவேற்கிறேன். கண்டிப்பா. அண்ட் எல்லாரும் சொல்றது வந்து விக்ரம் சாரோட அந்த டெடிகேஷன் பத்தி நீங்களே கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, ஃபைட்டுக்காக அவர் பெற்ற மெனக்கடெல்லாம் நிறையவே வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆக்ஷன் எந்த மாதிரி இந்த படத்துல வெளியே வந்திருக்கு, அதுக்காக விக்ரம் சார் எப்படி பண்ணிருக்கு? ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ ஃபைட்டில் பார்த்தோன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஃபைட்டு தான். ரியலிஸ்டிக்காக அந்த இடத்துல டஸ்ட்டு, அந்த வாழ்வியல் சம்மந்தப்பட்டது ஒரு பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ஒரு புகை மூட்டமாக இருக்கும் அந்த ஃபைட்டெல்லாம். சிலதெல்லாம் பார்க்கும்போது என் இடத்துல ஒரு ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டு பார்க்கும்போதெல்லாம் அவெல்லாம் அப்போ அடிபட்டுருச்சு சாருக்கு காலில். அப்போ சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அது சார் உடனே போய்ட்டு ரஞ்சித் சார்கிட்ட போய்ட்டு கேட்டுட்டு 5 மினிட்ஸ் கேட்டுட்டு ஐஸ் கியூப்ஸ்லாம் வச்சுட்டு எகெயின் மறுபடியும் அந்த ஷார்ட்டை ஓகே பண்ணி கொடுத்தாரு. ஓகே. ஸோ இது டெடிகேஷன். அது அப்போ என்னை அதெல்லாம் பார்க்கும்போது பிரமிக்க வைக்குது சார்ட்டு. டேரக்டர் ஆர்டிஸ்டா தான் அவர் இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்காரு. நிச்சயமா. கண்டிப்பா. தங்கலான் இந்த ஒரு காரணத்துக்காக, இந்த ஒரு காரணம் வந்து மக்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணும். பிகாஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு காரணம் என்னது? தங்கலான் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு களம் இருந்தது ரஞ்சித் சார்கிட்ட. இந்த களம் வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஒரு களம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த களம் வந்து. எல்லாருமே ஒரு அழகான ஒரு உழைப்பு. இந்த உழைப்பு வந்து நிச்சயமாக பார்வையாளரை 100% என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கிறத நம்பிக்கை. தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்க அதாவது ப்ராமிசிங்காக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட அந்த மீம்ஸ் வரும்போதும் சரி, உங்களோட விஷுவல்ஸ் வரும்போதும் சரி, நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்றோம். அண்ட் இந்த வெற்றி உங்களுக்கு தொடர்ந்து வந்து எங்க சார்பாக வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக நிச்சயமாக டேக் ஒன்னுக்கு என்னுடைய நன்றி. பார்வையாளர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.